கோவையை பரபரப்புக்குள்ளாக்கிய மாணவி வன்கொடுமை வழக்குல 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், இந்த 3 பேர் இப்ப ஆஜர்படுத்தப்பட்டிருக்க நிலையில அவங்க காவல்ல எடுக்கப்பட்டிருக்காங்களா? அவங்க கிட்ட அடுத்தபடியா விசாரணை எப்பொழுது தொடங்க இருக்கு? நிலவரம் என்ன கார்த்திக்? வணக்கம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. அதாவது கடந்த மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை விமான நிலையம் அருகே கார்ல அவருடைய ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது இந்த 3 பேர் அந்த மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4ஆம் தேதி இந்த 3 பேரும், அதாவது காளீஸ்வரன், கருப்பசாமி, தவசி, இந்த 3 பேரையும் போலீசார் சுட்டு பிடிச்சாங்க. இந்த சூழல்ல இவங்க 3 பேரையும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட சூழல்ல இந்த வழக்குல 30 நாட்கள், அதாவது 1 மாதத்துக்கு குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தமிழக அரசும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையானது தீவிரமாக நடத்தி வரப்பட்ட சூழல்ல இந்த 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக, அதாவது 5 நாட்கள் இந்த 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் மகளிர் நீதிமன்றத்துல இந்த 3 பேரும் தற்போது அழைத்து வரப்பட்டு நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதுல 2 பேரை வீல் சேரிலும் ஒருத்தரை ஸ்ட்ரெச்சரிலும் போலீசார் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாயிருக்கு. 3 பேருடைய அடையாளங்கள் வெளிப்படாமல் இருப்பதற்காகவும் அடையாள அணிவகுப்பு மற்றும் இந்த வழக்கு விசாரணை முடியலாத சூழல் காரணமாக அவருடைய முகத்தை காவல்துறை வெளியே காட்டாமல் முகமூடி அணிந்து தற்போது அவர்களை அழைத்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுகிறது. அடுத்து நீதிபதி இவர்களை 3 நாட்கள் வரைக்கும் விசாரிக்க அனுமதி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இவர்கள் வரக்கூடிய அடுத்த இன்றிலிருந்து 3 நாட்கள் விசாரிக்கப்படும் பட்சத்துல டிசம்பர் முதல் வாரத்துல இந்த குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்குடைய விசாரணை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க.